ஐயா முத்துராமலிங்க தேவர். அந்த முத்துராமலிங்க தேவர் திரட்டி கொடுத்த படையை அழித்தது யார்? RSS. யார் இந்த RSS? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் கழகமான RSS தான், இந்து மகா சபை தான் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த படையை அழிப்பதற்கான எல்லா வேலையும் செய்தது. இந்த வரலாற்று போக்கத்தை மறந்துறாரு. 10 லட்சம் பேர் போய் சேர்ந்தா யாருக்கு? வெள்ளக்காரன் படையில. யாரை எதிர்த்து? சுபாஷ் சந்திர போஸை எதிர்த்து போர் புரிவதற்காக, சுபாஷ் சந்திர போஸின் படையில் இருக்கக்கூடிய தமிழர்களை கொன்றளிப்பதற்காக சாவர்கர் படை விரட்டினார். இது வரலாறு, இது வரலாறு. அப்ப சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் இருந்து ரேடியோவின் வழியாக ஒரு அறிக்கை விடுறார். என்ன சொல்றார் தெரியுமா? சுபாஷ் சந்திர போஸ் பேசுகின்ற அந்த வார்த்தை முக்கியமானது. அவர் சொல்றார், சாவர்கர் அவர்களே, நீங்கள் தாய்மண்ணுக்கு துரோகம் செய்கிறீர்கள். தேசபக்தர்களாக படையெடுத்து வரக்கூடிய இந்திய தேசிய ராணுவத்தை நீங்கள் அழிப்பதற்காக வெள்ளைக்காரனோடு அந்நியனோடு இந்த நாட்டை அடிமைப்படுத்துவதோடு கையோர்த்து இருக்கிறீர்கள். இது வெட்கக்கேடானது என்று சாவர்கருக்கு எச்சரிக்கை கொடுத்தவர் சுபாஷ் சந்திர போஸ். மறந்துடாதீங்க, இது வரலாறு. இது எழுதி வைக்கப்பட்ட வரலாறு. நான் பொய் சொல்லவில்லை. இந்த வரலாறை 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வெளியிட்டேன். மே 14 இயக்கம் வெளியிட்டது. மே 14க்கு இதை பிரச்சாரம் செய்தது. இதுவரை இந்த 10 ஆண்டுகளில் ஒரு பிஜேபி தலைவர் கூட, ஒரு RSS தலைவன் கூட, ஒரு இந்து முன்னணி தலைவன் கூட, ஒரு இந்து மக்கள் கட்சி தலைவன் கூட நாங்கள் சொன்னது பொய் என்று சொல்லவில்லை. பொய் என்று சொல்லவில்லை. நாங்கள் உண்மையை பேசுகிறோம். நாங்கள் வரலாறை பேசுகிறோம். மறந்து விடாதீர்கள். இவர்கள் நாட்டை காட்டி கொடுத்தவர்கள், தேச துரோகிகள். சுபாஷ் சந்திர போஸை காட்டி கொடுத்தவர்கள். சாவர்கர் திரட்டிய 10 லட்சம் படை அங்கே சென்றது. அஸ்ஸாமிலே சென்று மறித்தது. சுபாஷ் சந்திர போஸின் படையை மறித்தது. அந்த தமிழர்களை கொன்றளித்தார்கள், சிறைபிடித்தார்கள், செங்கோட்டையில் இழுத்து வந்து சித்திரவதை செய்து கொன்றளித்தார்கள். கொன்றளித்தது சாவர்கர் திரட்டிய படை என்பதை மறந்துடாதீங்க. அதனால்தான் சுபாஷ் சந்திர போஸ் இல்லாமல் போனார். சுபாஷ் சந்திர போஸ் இல்லாமல் போனார். இந்தியாவினுடைய மாபெரும் தலைவர் சுபாஷ் சந்திர போஸை அழித்தது சாவர்கர் என்கின்ற RSS தலைவன் என்பதை மறந்துறாரு. இதுல இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் உதவி செய்தவர் யார்? ஐயா முத்துராமலிங்க தேவர். அந்த முத்துராமலிங்க தேவருக்கு துரோகம் செய்தது யார்? சாவர்கர். அந்த முத்துராமலிங்க தேவர் திரட்டி கொடுத்த படையை அழித்தது யார்? RSS. யார் இந்த RSS? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் கழகமான RSS தான், இந்து மகா சபை தான் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த படையை அழிப்பதற்கான எல்லா வேலையும் செய்தது. இந்த வரலாற்று போக்கத்தை மறந்துறாரு. இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்த ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு துரோகம் செய்த, இந்திய தேசிய ராணுவத்தில் போரிட்ட தமிழர்களுக்கு துரோகம் செய்த அந்த RSS வழித்தோன்றலான பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது என்பதை மறந்துறாரு. வெல்க தமிழர், வெல்லட்டும் தமிழ், உயரட்டும் தமிழ்நாடு.